அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் குணாதிசயங்களை தெரிந்து கொள்வோம். மிருகசீரிடம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மிதுன ராசியில் உள்ளது. இவர்களுக்கு கண்கள் மிளர்ச்சியாக இருக்கும். பாம்பு கண்களைப் போல ஒன்றாக இருக்கும். இளமை முதல் முதுமை வரை கடவுள் பக்தி அதிகம் இருக்கும். மிருகசீரிடம் ரிஷபத்துக்கும் மிருகசீரிடம் மிதுனத்துக்கும் உள்ள சிறு வித்தியாசம் பார்ப்போம். ரிஷபம் நில தத்துவமும் மிதுனம் காற்று தத்துவமும் ஆகும். மிதுன ராசி மிருகசீரிடம் இயல்பாக நல்ல குணங்கள் கொண்டவர்கள், அமைதியானவர்கள், படிப்பில் கிங்காக இருப்பார்கள், கணிதத்தில் புலியாக இருப்பார்கள், பொது அறிவு அதிகம் தெரிந்தவர்களும் இவர்களே ஆவார்கள். மற்றவர்களிடம் கவுந்து பேசி காரியத்தை சாய்த்துக் கொள்வதில் வல்லவர்கள், மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடியவர்களும் இவர்களே ஆவார்கள். இவர்கள் பெரும்பாலும் கல்லூரியில் பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரிவார்கள். நண்பர் ஒரு பிராண்ட் பைக் வாங்கினால் தானும் அதுபோல் வாங்குவார்கள். நண்பர்கள் எது சொன்னாலும் செய்ய கூடியவர்கள். அம்மா அப்பா ஆதரவு இவர்களுக்கு கடைசி வரை இருக்கும். செய்யும் வேலையில் நிதானமும் திறமையாகவும் செய்வார்கள். நன்றாக சமைக்க தெரிந்தவர்கள். அளவுக்கு அதிகமாக செலவு செய்ய மாட்டார்கள். தேவைக்கு மட்டும் செலவு செய்பவர்கள் இவர்களே ஆவார்கள். மற்றும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நிறைய உதவிகள் செய்து மகிழ்ச்சி அடைவார்கள். திருவாதுரை திரு என்ற அடமை கொண்ட நட்சத்திரமாகும். இவர்கள் சிவபக்தர்களாக இருப்பார்கள். சிரிப்புக்கு சொந்தக்காரர்கள். இவர்களில் 50% பேர் அரசு துறையிலும், 30% பேர் வெளிநாட்டிலும், 10% பேர் சொந்த தொழிலும் செய்வார்கள். மீதமுள்ள 10% உருப்படியான வேலை இல்லாமல் கஷ்டப்படுவர்களும் இவர்களே ஆவார்கள். நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். அம்மா அப்பாவிடம் பாசமாக இருப்பார்கள். மேலும் மனைவி குழந்தைகளிடமும் பாசமும் பிரியவும் கொண்டவர்கள் இவர்களே ஆவார்கள். புனர்பூசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் உள்ளது. இவர்கள் தாய்மை உள்ளம் கொண்டவர்கள், கோபப்பட மாட்டார்கள், அமைதியானவர்கள், நல்ல நண்பர்களை கொண்டவர்கள். ஒரு சிலருக்கு நல்ல மனைவி அமைவதில்லை. நல்ல மனைவி அமைந்தால் இவர்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கம்மியான சம்பளத்தில் வேலையில் சேர்ந்து பின்னர் படிப்படியாக முன்னேற்றம் பெற்று நல்ல வருமானம் பெறுபவர்களும் இவர்களே ஆவார்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவர்கள். கோவில் அன்னதானம் செய்வர்களும் இவர்களே ஆவார்கள். கடவுள் பக்தி அதிகம் உடையவர்கள். நான்வெஜ் பிரியமாக சாப்பிடுவார்கள். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில் இவர்கள் சிறப்பாக இருப்பார்கள். ஜோதிட கலையிலும் நாணம் உள்ளவர்கள். மொத்தத்தில் சிறந்தவர்களாக விளங்குவார்கள். வாழ்க வளமுடன், நீங்க நலமுடன். நன்றி, வணக்கம்.